நேர்மையானவர்களின் பிரார்த்தனை அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீதிமான்களின் பிரார்த்தனை மனதார செய்யப்பட்டதும் மிகுந்த சக்தி வாய்ந்ததும் ஆகும். கைதட்டி பாட்டு பாடி தேவனை புகழ்வோம். ஹல்லேலூயா. நீதிமான்களின் வேண்டுதல் பூமி அதிரும் சக்தி வாய்ந்தது. பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பக்தி வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதை முற்றிலும் நிறுத்திவிடு. தேவன் உள்ளார்ந்தவற்றை ஆராயும் தேவன் என்பதால் வெளிப்படையாக பக்தி காட்ட வேண்டாம். வெளிப்படையாக பக்தி காட்டி தேவனின் சக்தியை இழக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அது கடைசி நாட்களில் இன்னொரு அறிகுறி. உன் இதயம் தேவன் முன் எப்படி உள்ளது? உன் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது? உங்கள் உள்ளார்ந்த மனநிலை அல்லது இருதய நிலை எப்படி உள்ளது? அதாவது தேவன் வெளிப்புறத்தை பார்க்கவில்லை, தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். அதனால் உன் இருதயத்தில் நீ அகற்ற வேண்டிய அனைத்தையும் அகற்றிக் கொள்ள வேண்டும். அப்போது உன் பிரார்த்தனைகள் தேவனுடைய பார்வையில் மகிழ்ச்சியானவையாக மாறும். நீதிமான்களின் பிரார்த்தனை மனப்பூர்வமானதாகவும் மிகுந்த வலிமை கொண்டதாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர் நீதிமான்களின் பிரார்த்தனைக்கு திரும்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்களின் மீது அவர் தன் பார்வையை வைத்திருப்பார். அவர்களின் வேண்டுகோளுக்கு அவர் செவிமடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா என்று உரக்க சொல்லலாமா? தேவன் பிரார்த்தனைகளை கேட்கிறார்.